காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அதன் மூலமாக சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இழந்திருந்தார் அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள். அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். அதாவது சிறை தண்டனை மட்டுமல்ல, குற்றவாளி என்கின்ற தீர்ப்பையே நிறுத்தி வைக்கணும் அப்படின்றது அவருடைய கோரிக்கையாக இருந்தது. இந்த வழக்கில் அவருடைய கோரிக்கை ஏற்கப்பட்டு அவர் குற்றவாளி அப்படின்றதே கன்விக்ஷனே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலமாக இழந்தவற்றை, அரசியலில் இழந்தவற்றை மீண்டும் திரு பொன்முடி பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. செய்தியாளர் வெங்கடேசன் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். வெங்கடேசன், இந்த மாதிரி குற்றவாளி அப்படின்னு அறிவித்ததையே, அதாவது தண்டனையை சிறைக்கு போகிறத நிறுத்தி வைப்பாங்க, ஆனால் கன்விக்ஷனே நிறுத்தி வைக்கிறது சில வழக்கில் மட்டும்தான் நிகழ்ந்திருக்கிறது. இந்த வழக்கில் இன்று என்ன மாதிரியான வாதங்கள் வைக்கப்பட்டது? உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய உத்தரவு என்ன? விவரங்கள். வணக்கம். தமிழக அரசியலில் மிக மிக பெரும் எதிர்பார்ப்பையும் திருப்பு முனையும் ஏற்படுத்தியுள்ள வழக்காக இதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் க பொன்முடி குற்றவாளி என தீர்மானித்ததை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. இதன் மூலம் அவர் இழந்த எம்எல்ஏ பதவியை மீண்டும் பெறுகிறார். திருக்கோயிலூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவியது. அந்த எதிர்பார்ப்பு தற்போது இனி ஏற்படாது. அவர் மீண்டும் சட்டப்பேரவை உறுப்பினராக தொடர்கிறார். ஏற்கனவே இது போன்ற வழக்கில், அவதூறு வழக்கில் ஏற்கனவே ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்ட அந்த குற்றவாளி என்ற நிர்ணயித்ததை ஏற்கனவே உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்ததால் அவர் மீண்டும் எம்பி ஆனதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல தற்போது இந்த சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி குற்றவாளி என தீர்மானித்ததை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. இந்த வழக்கின் பின்னணியை பார்த்தோம் என்றால், கடந்த 2006, 2010 ஆண்டுகளில் பதவி வகித்த போது வருமானத்துக்கு அதிகமாக 1,75,00,000 ரூபாய் அளவுக்கு சொத்துக்களை சேர்த்ததாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவருடைய மனைவி விசாலாட்சிக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை 2011 ஆண்டு வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் அவரையும் அவருடைய மனைவியையும் விடுதலை செய்து 2016 ஆண்டு தீர்ப்பளித்தது. இதை எதிர்த்து தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த சிறப்பு நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்து அவர்களை குற்றவாளி என அறிவித்து தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து ஒரு தீர்ப்பை கூறியிருந்தது. இந்த நிலையில்தான் அவர்களுக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைத்துள்ள உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் அவர்கள் இருவருக்கும், கணவன் மனைவி இருவருக்கும் ஜாமீன் வழங்கியும் முன்னாள் அமைச்சர் க பொன்முடி குற்றவாளி என தீர்மானித்ததை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்தும் உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் இன்றைய உத்தரவு தமிழக அரசியலில் மிக மிக பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும் என்று கூறலாம். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.